வணக்கம். திருத்துறைப்பூண்டி என்னுடைய அபிமானி அற்புதமான ஆன்மீக கேள்வியை கேட்டிருக்கின்றார். குருவே, ஆன்மீகத்தில் வைராக்கியம் என்று சொல்லுகின்றார்கள். வைராக்கியம் என்றால் என்ன? வைராக்கியத்திற்கு பொறுமைசாலித்தனம், விவேகம் இருந்தால் போதுமா? கோபத்தினால் இந்த வைராக்கியத்தை அடைய முடியாதா? அருமையான கேள்வி. ஆன்மீக பயணத்தில் எந்த விதமான ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள், அதற்கு மூலம் காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம் இவைகள் சமநிலைப்படுத்தப்பட வேண்டும். அப்படின்னா என்ன? காமம் என்றால் ஆசை, ஆசை அல்ல பேராசை. வாழ்க்கையில் மனிதனுக்கு ஆசை இல்லை என்றால் ஆத்மா வெளியே போயிடும். அதனால காமம் தேவை, ஆசை தேவை, ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. காம, குரோத, கோபம், மனிதனுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் கோபம் அவசியம். அந்த கோபம் தன்னை துன்புறுத்தாமல், யார் மீது நாம் கோபித்துக் கொள்கின்றோம் அவரையும் துன்புறுத்தாமல், என்ன வேண்டும் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம் அந்த செயல் நடக்க வேண்டும். அதற்காக கோபித்துக் கொள்வதில் தவறில்லை. குரோத, லோபம், மோகம், மதம், மாத்சரியம் இதை பற்றி நான் தெளிவாக வேறு சில வீடியோக்களில் கூறியிருக்கின்றேன். இந்த சமயத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நேரான பதில் என்னவென்றால், வைராக்கியம் என்பது இந்த வாழ்க்கையில் நான் ஏன், இந்த உலகில் நான் ஏன் பிறந்திருக்கின்றேன், நான் பிறந்ததின் காரணம் என்ன, நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன், நான் பிறந்த காரணத்திற்கும் நான் செய்யும் செயலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது, நான் யார், எதற்காக இங்கு பிறந்திருக்கின்றேன், எனக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு, கடவுள் என்பது என்ன, கடவுளை நான் அடைய முடியுமா? இப்படிப்பட்ட சில கேள்விகளுக்கு எப்பொழுது விடை கிடைக்கிறது, அப்பொழுது வைராக்கியம் தன்னுக்கு தானாகவே வந்துவிடுகிறது. கடவுள் ஆசையை படைத்து ஐம்புலன்களையும் கொடுத்து அனுபவி ராஜா அனுபவி என்று இந்த உலகத்தில் உங்களை அனுப்பிவிடுகின்றார். ஆனால் இந்த பிறப்பின் முழு உண்மையான நோக்கம் என்னவென்று கேட்டால், முக்தி அடைவது, பிறப்பில்லாத இறப்பில்லாத ஒரு ஆனந்தமான நிலையை அடைந்து கடவுள் இறையடியை சேருவது. இதுதான் இந்த வாழ்க்கையின் முழு முதல் நோக்கம். ஆனால் நம்ம என்ன பாவக்கர்மம் பண்ணியிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஐம்புலன்கள் இந்த மாயா ஜால உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வஸ்துக்களின் மேல் ஆசையை வைத்துக்கொண்டு நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் செய்கிறோம். பாவ காரியங்கள், புண்ணிய காரியங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை நீண்டுக்கிட்டே போகுது. அதிகமாக புண்ணியம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த முக்திக்கு வழி கிடைக்கும். இல்லைன்னா திருப்பியும் அடுத்த ஜென்மம் இந்த மாதிரி எடுத்துகிட்டே இருக்கணும். என்னடா ஒரு வைராக்கியம் சொல்லிட்டு எதையோ பேசிகிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. இந்த வைராக்கியம் என்பது நீங்கள் பிறந்த மூல காரணத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு, இந்த மாயா உலகத்தில் நான் என்னை இணைத்து கொண்டிருந்தால் பரிபூர்ணமாக கடவுளை நான் அடைய முடியாது என்ற அறிவு எந்த ஒரு மனிதனுக்கு பிறக்கின்றது, செல்ஃப் சரண்டர் அப்படின்னு சொல்றோம். தன்னை தானே அர்ப்பணித்துக் கொள்வது கடவுளுக்கு. நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்ற அந்த பொருள் மறைந்து எல்லா செயலும் அவனால் செய்யப்படுகிறது, எல்லா இயக்கங்களும் அவனால் இயக்கப்படுகின்றது என்ற உண்மையை அறிந்து கொண்டு, நான் எதையும் செய்யப்போவதில்லை, எனக்கு தேவையானது நீதான் என்று எல்லாவற்றையும் விடுத்து எல்லா ஆசைகளையும் துறந்து அந்த இறை என்ற அந்த அன்பு ஆசையை வைத்து அந்த பரம்பொருளை அடைய எடுத்துக்கொள்ளக்கூடிய
நிலைதான் அந்த வைராகியம். வைராகியம் வந்த பொழுது நமக்கு தெரியாமல் என்னென்ன நாம் இணைத்து கொண்டிருக்கின்றோமோ எல்லா இணைப்புகளிலிருந்தும் நம்மை நாம் விடுவித்துக் கொண்டு அந்த பரம்பொருளை அடைவதற்கு தேவையான முழு முயற்சியை நாம் ஈடுபடுகின்றோம். அப்பொழுது எல்லாவற்றையும் துறந்து செல்ஃப் சரண்டர் அப்படின்னு என்ன சொல்றோம், அந்த செல்ஃப் சரண்டர் அது நமக்கு கிடைச்சிருது. அந்த சமயத்தில் நீங்க பொறுமை ரொம்ப ரொம்ப தேவை. இந்த ஆன்மீகத்துல எந்த விதமான அவசரம் படக்கூடாது. நான் சொன்ன மாதிரி இந்த ஆன்மீக உணர்வுகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்க செய்த கர்ம பலன்கள் எப்படி முக்தி அடையுது, அதுக்கு தகுந்த மாதிரி உணர்வுகள் உங்களுக்கு அதிகரித்து கொண்டே போகும். படிக்கட்டுகள் ஏற 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 அந்த கடைசி படிக்கட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஆன்மாவை கடவுளோடு இணைத்துக் கொள்ளும் நிலை உங்களுக்கு எப்பொழுது கிடைக்கிறது, அப்பொழுது முக்தி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்ததாக அர்த்தம். கோபித்துக் கொள்வதனால் எந்த விதமான சாதனைகளையும் செய்ய முடியாது. அன்பே தெய்வம். அந்த அன்பு உங்களுக்கு எப்பொழுது உங்களுள் வருகின்றது, கோபமே உங்களுக்கு வராது. எல்லா காரியங்களையும் அன்பினாலேயே சாதிக்கக்கூடிய ஒரு வலிமை, ஒரு சக்தி உங்களுக்கு கிடைத்துவிடும். பொறுமை தேவை. காம குரோத லோப மோக மத ஆச்சரியங்கள் சமதோலனமாக இருந்தால் மாத்திரம் இந்த முக்தி என்ற அந்த உன்னத இறையடியை சேரக்கூடிய அந்த தன்மை உங்களுக்கு கிடைக்கும். இல்லை என்றால் கிடைக்காது. நன்றி, வணக்கம்.